கம்பன் கழகத்திலே ராஜபாளையத்தில் நடைபெறுகிற இந்த பெருவிழாவிலே தலைமையேற்றிருக்கிற பரம ரசிகரும் பரமாச்சாரியால் கருணை பெற்றவருமாகிய பெருமதிப்பிற்குரிய சங்கர சீதாராமன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். முன்னிலை வகிக்கிற என்எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய நாராயணராஜா அவர்களுக்கும், வாழ்த்துறை கவிதையில் வழங்கிய பெருமைக்குரிய சகோதரியார் கவிஞர் ரஜினி பெத்துராஜா அவர்களுக்கும், நடுவர் மற்றும் பேச்சாளர்கள் பற்றிய அறிமுக உரையை மிக அழகாக நடத்திய இலக்கிய இளவல் அருமை தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கும், ஒரு கருத்தை அழகாக முன்வைக்கிற ஆற்றல் வாய்ந்த விழா நெறியாளர் தம்பி விஜய நம்பி அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க இருக்கிற திரு சுப்பையா அவர்களுக்கும், பட்டிமண்டபத்தில் என்னோடு உரை நிகழ்த்த இருக்கிற பல்வேறு பெரியோர்களுக்கும், என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் பாலகிருஷ்ணன் அவர்கள், சகோதரியார் ஆனந்தி அவர்கள், இன்னும் நம்முடைய கம்பன் கழக நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள், இப்படி நிறைய பெரியோர்கள் கூடியிருக்கிற நல்ல சபை. எதை மறக்கணும்னு நாம் வந்தோமோ அதை ராஜ்குமார் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். தேர்தல் காலம் தேர்தல் காலம் தேர்தல் காலம், அப்படி நாம் எதை மறந்துட்டுங்க வரணும்னு நினச்சோமோ அதை அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். சரி, அதை ஒரு மாதிரி சிரமப்பட்டு நாம் அதெல்லாம் மறந்துட்டு உட்காரலாம் அப்படின்னா, என்னை அறிமுகப்படுத்துகிற போது நம்ம விஜய நம்பி பேச்சுலக பீஷ்மர்னு சொல்கிறார். நானே கல்யாணம் பண்ணது தப்போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது பீஷ்மர்னா இருந்திருக்கலாம்னு தோணுது. இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருந்தா இன்னும் நிறைய பொதுப்பணிகள் செய்திருக்கலாம். உங்களுக்கு எதுக்கு இந்த வம்பு, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டிங்களா அடிக்கடி அப்படி கேட்குற ஒரு நபர் நமக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அதை நினைவூட்டினார். ரொம்ப நன்றி. எனக்கு ராஜபாளையம் ஒரு குளிர் தென்றலை போல. இந்த ஊர் பால் விசேஷம், இந்த ஊர் மக்களுடைய பால் மனம் விசேஷம். காரணம், அது ஆண்டாள் கண்ணருளி செய்த பால். அவளுடைய பார்வைப்பட்ட, அவளது வார்த்தைகள் தொட்ட இந்த மண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது ஒரு மேன்மை. இங்கே பேசுவது என்பது எனக்கு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று. பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்வார், சில இடத்துல ஒப்புக்கு பேசுவோம், சில இடத்துல உப்புக்கு பேசுவோம் அப்படிம்பார். அது மாதிரி உப்புக்குன்னு அந்த நன்றி உணர்வு மறக்க முடியாது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சகோதரர் புத்துகிருஷ்ணராஜா என் மீது வைத்திருந்த ஒரு பிரத்யேகமான ஒரு அன்பு, அதாவது அவ்வளவு பிரியமாக, அறிமுகமே நான் உலகத்துக்கு ஆகாத காலத்தில் என்னை ராஜபாளையம் அழைத்து வந்த அன்பர். எனக்கு யார் என்னன்னே உலகத்துக்கு தெரியாது. அப்போது தேனியில் ராஜரத்னம் அழைத்து ஒரு விழாவில் பேசின போது நல்லா பேசுன்னு அட்ரஸ் வாங்கி அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் பாலகிருஷ்ணன்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கெல்லாம் கொன்றையாண்டி அவர்கள்லாம் அழைத்தார்கள். அப்படி அது ஒரு காலம். ஆக அவர்களை நம்ம மறக்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த மண் ஒரு தனித்த சிறப்புடைய ஒரு மண். இதில் கம்பன் விழா தம்பி நம்முடைய உமாசங்கர் பல பெரியவர்களுடைய ஆசியை பெற்று இதனுடைய பொறுப்பை ஏற்று அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் நன்றியையும் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினுடைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்பாக நாம் ஒன்று ரெண்டு செய்திகள் அதை சிந்தித்துவிட்டு அவர்கள் கையில் மேடையை ஒப்படைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல, கவிதையை ரசிப்பதற்கே ஒரு கண்ணியம் வேண்டும். ஒரு கவிதையை ரசிப்பது என்பது எல்லாராலும் முடிகிற காரியம் அல்ல. காரணம், சொற்களால் சொற்களை கடந்து போகிற சூட்சமும் கவிதை. சொற்களால் சொற்களை கடந்து போகிற சூட்சமும் கவிதை.
சுஜாதா எழுதுவார், அது ஒரு அனுபவ கடத்தல் அப்படிம்பார். யாரோ அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை அப்படியே இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது ஒரு அனுபவ கடத்தல் அப்படிம்பார் கவிதையை. அதனால் அந்த கவிதையை ரசிப்பதற்கு ஒரு இளகிய மனம் வேணும். இலக்கிய மனம் வேண்டும் என்பது மட்டுமல்ல, இளகிய மனம் வேண்டும். அப்போ தான் கவிதையை நம்மால் அனுபவிக்க முடியும். இதை என்ன மாதிரி ஒரு ஓமை சொல்லலாம். இப்போது ஒரு கல் இருக்கிறது, கல்லாகவே இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது, அது ஒரு அழகு தான், அது ஒரு இயற்கையின் கொடை. ஒரு சிற்பி அதை எடுத்து அதை ஒரு அழகான சிலையாக செய்கிறார். முதல் நிலை சிற்பி அதை ஸ்டாட்டிக் அப்படியே நேராக வடித்து காட்டுறார். இன்னொரு சிற்பி இருக்கிறார், அவர் கொத்தி காட்டுறார், நடனம் ஆடுகிற நடராஜாவை அதுக்குள்ளே கொண்டு வருகிறார். இன்னொரு சிற்பி வருகிறார், அதே கல்லிலே இருந்து நூற்றுக்கணக்கான ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற, கண்ணில் கோபத்தை காட்டுகிற, ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துகிற காளியை கண்முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். கல் எப்படி பேசும்? கல்லில் ஒளி பேசிய போது மொழி பேசுவது போல கவிதை பேசிய சிற்பிகள் சில பேர் இருக்கிறார்கள். நான் சிற்பங்களை பார்க்கிற போதெல்லாம் என் மனதில் ஒன்று தோன்றும். சங்கீத கச்சேரியில் வித்வான்கள் மட்டும் ஆலாபனை செய்வதில்லை, கல்லில் செய்த ஆலாபனைகள் தான் சிலைகளாக உலகத்தில் வெளிப்படுகின்றன. அவை கல்லில் செய்யப்பட்ட ஆலாபனைகள். ஆலாபனைகளை ரசிப்பதற்கு கொஞ்சம் கூடுதல் ரசனை தேவை. அப்போ நம்ம ஒரு பொயட்ரியை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூடுதலான ஒரு ரசனை உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மால் அதை அனுபவிக்க முடியும். எப்படி பறவைகளுக்கு சிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அவை பூமியில் புரண்டு மகிழ்வதைப் போலவே வானத்திலும் வட்டமிடக்கூடிய வசதி பெற்றது போல, இந்த ரசிப்பு கவிதையில் பெற்றவர்கள் வானத்தில் வட்டமிடுகின்ற அந்த வர்ணத்தி பூச்சியின் இறகு உடையவர். எனவே பூமியின் சுகத்தையும் வசனத்தில் அனுபவிக்கலாம், வானத்தின் வசந்தத்தை கவிதையில் அனுபவிக்கலாம். இதற்கு உரிய அந்த மகாகவிகளாக சிலர் இந்த மண்ணில் வந்து கொண்டே இருக்கிறார். அதில் ஏன் கம்பனை அசைக்க முடியவில்லை? எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். நானும் தெய்வ சேக்கிழாரை ரசிக்கிறேன், வில்லிபுத்தூராழ்வாரை கொண்டாடுகிறேன், எத்தனையோ புலவர்களை படித்து ரசிக்கிறேன். என்றாலும் கம்பனை, அவனுடைய மிகப்பெரிய ஆளுமையை ஏன் அசைக்க முடியவில்லை? ஒரு காரணம் முழுமை. அவனிடத்தில் நிறைந்திருக்கிற முழுமை. ஒரு கதை மாந்தர்களை சொல்லுவது ஒரு வெற்றி. வில்லிபுத்தராறு கதை மாந்தர்களை பயன்படுத்துகிறார், ஒரு குறையும் இல்லை. எத்தனையோ பேர் கதை மாந்தர்களை வைத்து நிறைய திரைப்படங்களை எடுக்கிறார்கள். எனவே அது ஒரு திறன்தான், அது கம்பனிடத்தில் இருக்கிறது. பிறகு கவிதையில் சொற்களை கையாளுகிற அழகு, அதுவும் கம்பனிடத்தில் இருக்கிறது. மொழி நயம், ஒலி நயம், எது பார்த்தாலும் அது கம்பனிடத்தில் இருக்கிறது. வரலாற்று அறிவு கம்பனிடத்தில் இருக்கிறது. வாழ்வியல் சிந்தனை கம்பனிடத்தில் இருக்கிறது. தத்துவ செறிவு கம்பனிடத்தில் இருக்கிறது. அரசியல் ஆளுமை கம்பனிடத்தில் இருக்கிறது. அழகு, அறம், தமிழ், கதைவளம், கதை மாந்தர், பாத்திரச் செழுமை, பக்தி செழுமை, எதை தேடினாலும் இதோ என்று வந்து நிற்பது கம்பனுடைய கால்கள் மட்டுமே. ஏன்னா அது ஒரு முழுமை இருக்கு. அந்த காவியத்தை படிக்கிற போது பக்தனுக்கும் திருப்தி அளிக்கிறார், படிக்கிறவனுக்கும் திருப்தி அளிக்கிறார், பார்க்கிறவனுக்கும் திருப்தி அளிக்கிறார். இப்படி ஒரு ஆளுமை கம்பனை தவிர தமிழ்நாட்டு கவிஞரில் வேறு யாருக்கும் இல்லை என்பதை நாம் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை பாராட்டுகிறோம், கம்பனை வணங்குகிறோம். அந்த ஒரு வேறுபாடு. மற்றவர்களை பாராட்டுகிறோம், கம்பனை வணங்குகிறோம். அவனை போல் இன்னொருவர் வந்துவிட முடியாது என்ற காரணத்தால் கம்பனை தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு நாம் கொண்டாடுகிறோம். இப்படி கொண்டாடிய பெருமக்களிலே ரசிகமணி டிகேசி ஐயா, கம்பன் அடிப்பொடி நம்முடைய சாவண்ணா கானா அவர்கள், ஜஸ்டிஸ் மகராஜன் அவர்கள், கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், பால் நாடார் அவர்கள், இன்னும் எத்தனையோ பெருமக்கள். நான் காரைக்குடி கம்பன் விழாவிலே பங்கேற்ற பெரியோர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நினைந்து பார்த்தால் அவர்கள் கம்பனை மல்டி டைமென்ஷனல் விதவிதமாக நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படி கம்பன் பேசியவர்களை
போல கம்பனை பேசியவர்கள். 2 அழகான பகுப்பு இருக்கிறது. அது குறித்து சிந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் தான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டது. இது சண்டை அல்ல, ஒரு செல்ல ஊடல். இது அடுத்த வீடு வரை கேட்கிற ஒரு பிரச்சனை அல்ல, இந்த வீட்டிலேயே கொண்டாடி மகிழ்கிற ஒரு விளையாட்டு சண்டை. இதில் கணவனும் மனைவியும் போல கருத்து பேசப்படும். குழந்தைகள் தான் நீதிபதிகள். அறிவால் நான் தீர்ப்பு சொல்ல போவதில்லை. வீட்டில் குழந்தை அம்மா பார்த்து சும்மா இருமா அப்படிங்க, அப்பா பார்த்து பேசாம இருப்பா அப்படின்பா. அப்படி அந்த குழந்தை தீர்ப்பு சொல்ற மாதிரி தான் என்னுடைய தீர்ப்பு அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவன்பான வேண்டுதல். நான் ஒரு 2 செய்திகளை முன்வைத்து விட்டு அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். இப்படியே தான் சொல்றேன்ல, இதுதான் சரி எங்கள் டெக்னிக்கு. எங்கள் ஆண்டாள் உனக்கொன்று எங்கள் மாணிக்க உனக்கு ஒன்று உரைப்போம் கேள்னர்ல, உனக்கு ஒன்றா சொல்கிறாங்க. ஒன்று உரைப்போம் கேள்னு ஒரு 15 சொல்கிறது. அது மாதிரி ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன்னே ஒரு 15 நிமிஷத்தை ஓட்டுறது தான் பேச்சுக்கலையினுடைய முதல் ரகசியம். ஏன்னா இவர் 15 சொல்கிறேன்னா பதறிக்கிட்டு எழுச்சிருவீங்க. இது ஒன்று தான் போயிட்டு போகிறாரு, ஒன்று தானே சொல்ல போகிறாரு அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. டக்குன்னு அடுத்தது சொல்லுவோம் இல்லையா? அதான் உனக்கொன்று உரைப்போம் கேள் தான் ஒன்று சொல்லுவோம் நாங்கள். ஐயா, ஆன்டிகுட்டி என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, கண்டினியூட்டி என்று இன்னொரு வார்த்தை இருக்கு. ஆன்டிகுட்டி என்கிற பாரம்பரிய தன்மை உடைய பல விஷயங்களுக்கு கண்டினியூட்டி இல்லை. கம்பன் ஆன்டிகுட்டி அண்ட் கண்டினியூட்டி. That is his greatness. ஒரு மிக பழமையான தொன்மம், மிக பழமையான இலக்கியம், மிக பழமையான ஒரு அடையாளம், மிக நீண்ட காலத்து வரலாற்றை கண்முன்பு கொண்டு வந்து காட்டுகிற ஒரு கொழுந்தமிழ் கம்பனுடையது. அப்படியானால் அது மியூசியத்தில் வைக்க வேண்டியது என்று நினைக்கிறோம். இல்லை, வீட்டின் வாழ்வறைக்குள் வந்திருக்கிறது. என் பொண்ணு அப்போ ஜூவுக்கும் மியூசியத்துக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு புரிய வச்சா. என் பொண்ணு வீட்டில் எல்லாத்தையும் கலைச்சு போடுவாளுங்க. இதை தூக்கி அங்கே வைப்பா, தூக்கி இங்கே வைப்பா. எங்கள் அப்பா எப்படின்னா எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும்னு சொல்லி எங்களை வளர்த்தார். நாங்கள் பட்ட பாடு இருக்கு. அப்பன் ஒரு மாதிரி வளர்த்தான், பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி வளர்த்து. எங்கள் அப்பா டிசிப்ளின் அப்படின்னு கொன்னுடுவார். அதாவது லைட்டு போச்சு அப்படின்னா அப்படி கையை விட்டு எடுத்தால் டார்ச் லைட் வரணும். கரண்ட் போச்சுன்னா இப்படி தேடினா கத்திரிக்கோள் இருக்கணும், அப்படி தேடினா அந்த ஊசி இருக்கணும், உன்னை தைக்கணும் அப்படின்னா ஒன்று இடம் மாறக்கூடாது. அப்படி நாங்கள் வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் எதுவுமே வச்ச இடத்துல இருக்காது. அதனால தான் நானும் வெளியூரே போயிடுறேன். வச்ச இடத்துல இருக்க வேணாம் தான் நானும் வெளியூராக போயிடுறேன். ஒரு தடவை ரொம்ப கோபத்தில் சின்ன பிள்ளைகிட்ட சத்தம் போட்டேன், ஏம்மா இப்படி உயிரை எடுக்கிறீங்க, எத்தனை தடவை தேட வேண்டியிருக்கு, வச்சது வச்ச இடத்துல இருக்குதா அப்படின்னு. ஜூ போயிருக்கியா, மியூசியம் போயிருக்கியா, ஸ்கூலில் படிக்கிற போது கூப்பிட்டு போயிருப்பாங்களே அப்படின்னா. என்னடி இப்போ திடீர்னு அதெல்லாம் ஆரம்பிக்கிற அப்படின்னா. ஜூவில் எல்லாம் உயிரோடு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், மியூசியத்தில் வச்சது வச்ச இடத்துல இருக்கும். அதுக்கு செத்த காலேஜ்னு பேர், இதுக்கு உயிர் காலேஜ்னு பேர். இந்த வீட்டில் எல்லாம் உயிரோடு இருக்கோம்பா, வச்சது வச்ச இடத்துல இருக்காது. செத்த காலேஜில் வேணால் வச்சது வச்ச இடத்துலையே இருக்கணும். எப்படி இருக்கலாம்ங்கிற அப்படின்னா. சரி, என் பொண்ணு அப்படி கூட பேசாட்டி எப்படி? வெரி இன்டெலிஜென்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லைஃப் இருக்கு, அப்போ அது மாற்றம் இருக்கும். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அங்கே இங்கேருந்து அப்படி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மாற்றங்கள் ஒரேடியாக இருந்து ஆன்டிகுட்டி இல்லைன்னு சொன்னால் அது வீணாக போயிடும். கண்டினியூட்டியும் இருக்கணும், அதே நேரத்தில் ஆன்டிகுட்டியும் இருக்கணும். ரெண்டும் கலந்த ஒரு வாழ்வியலை கம்பனுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உங்களை என்ன அப்டேட் பண்ணிட்டு போனாலும் அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த கம்பனுக்குள்ளே தெளிவாக நமக்கு கிடைக்கும். ஒரு நீங்கள் ஒரு சின்ன சிறப்பு பாருங்க. இந்த மாதிரி எந்த புலவனையாவது உலகம் கொண்டாடி இருக்காங்களா? கம்ப சித்திரம்ங்கிறான், கம்ப சூத்திரம்ங்கிறான், கம்ப நாடகம் அப்படிங்கிறான். அவனுடைய படைப்பை விதவிதமான இலக்கணங்களுக்குள் அடைத்து பார்க்கிறார்கள். நீங்கள் என்ன இலக்கணங்களை போட்டு முழம் போட்டாலும் அதுக்குள்ளே அவன் மதுரமல்லி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த முழம் எவ்வளோ போட்டாலும் கம்ப சித்திரம், கம்ப சூத்திரம், கம்ப நாடகம். ஏன் சில டெஃபினேஷன், சில இடத்துல அந்த பெயிண்டிங் அப்படி கொண்டாந்து கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துகிற காட்சி அமைப்பு எது? கம்ப சித்திரம். அவன் வரைஞ்சு காட்டு. சார், ஒரு வாலி தவிக்கிறான்னா அதை கம்பன் பாட்டை படிச்சிங்கன்னா யூ வில் ஃபீல் த சேம் ஃபீலிங்.
அதான் கம்ப சித்திரம். அப்படி நம்ம உள்ளத்துக்குள்ளே பெயிண்ட் பண்ணுவார். ஒவ்வொரு பாத்திரத்தையும் அது மாதிரி ராவணன் வருகிறா, தோளோடு தோல் சில கும்பகர்ணன் சொல்றா, தோளோடு தோல் சில தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமால் அப்படின்னு. அது அப்படியே ஒரு பெயிண்டிங். அதை பாருங்க, அப்படி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ கம்ப சித்திரம், கம்ப நாடகம். இந்த வாலி நிற்கிற இடம், ராமன் நிற்கிற இடம், இவன் நிற்கிறது இவன் கண்ணுக்கு தெரியுது, அவன் நிற்கிறது அவன் கண்ணுக்கு தெரியல. அது மாதிரி அந்த நாடக சீன் கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி அதை கொண்டு வந்து நிறுத்துறார். அப்படி எல்லாமா கம்ப நாடகம், கம்ப சித்திரம், கம்ப சூத்திரம் எல்லாமே அவனுக்குள்ள இருக்குது. இப்போ கம்ப சூத்திரத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பல தடவை சொல்லியிருப்பேன். பல முறை யூடியூப் கேட்டவங்களுக்கு தெரியும். சில பேர் எப்பாவது பயனுள்ள யூடியூப்னு கேட்பாங்க. ஒரு செய்தி சொல், அதாவது சீத்தை ராவன் மனசுக்குள்ள போலாமா அப்படின்னு சர்ச்சை பண்றவன் இருக்கிறான் இந்த உலகத்தில். போனானா இல்லையா சீத்தை அப்படி சர்ச்சை பண்றவன் உலகத்தில் இருக்கிறான். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வரி போடுவான் திடீர்னு. அந்த வரியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விடை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சீத்தைய ராவணன் மனதில் எழுதி கொண்டான்னு சொல்றதா, கேட்ட அம்மங்கையை மறந்திலாதான். நான் அந்த கேட்ட அம்மங்கைங்கிற ஒரு வார்த்தையில் அப்படியே நின்றுட்டேன். ஏன் சீத்தைன்னு சொல்லாமல்ல, கேட்ட அம்மங்கைங்கிறானே, அதுக்கு என்ன பொருள் சார்? வர்ணிக்கிறா சூர்பனகை. அவளுக்கு தோளையே சொல்லுகேனோ, சுடமுகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ, வல்லவை வழுத்துகேனோ, நான் மீளவும் திகைப்பதல்லால் தனித்தனி விளம்பலாற்றேன், ஐயோ என்னால் சொல்லி முடியல அப்படிங்கிற. இந்திரன் சசியை பெற்றான், 2 வதனத்தோன் தன் தந்தையும், அப்படியே பாட்டு போகும். அது பாட்டு வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவான். எங்கனம் வைத்து வாழ்த்தி, நீ எங்க இந்த சீத்தையை வச்சு எப்படி வாழப்போற அப்படின்னு. அந்த கண்ணை சொல்லுவான், அது வாழை போல மீன் போல அமைந்திருக்கிற கண். அப்புறம் பல்ல சொல்லுவான், பல்லொக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும், பல்வொக்கும் முத்து என்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும், சொல்வொக்கும் பொருள் ஒவ்வா. வார்த்தை வேணா மேட்சா இருக்கும்பா, அந்த அர்த்தம் கிடைக்காதுப்பா. பல்வொக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும். குற்றால குறவஞ்சி தான் நினைக்கிறேன். இவர் வச்சுட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம். ஆழமாக படித்த மனுஷன் முன்னாடி உட்காந்துருக்குது. அவர் ரசிச்சிட்டு இவர் விட மாட்டார். இது அதில் வந்ததா இதில் சார். குற்றால குறவஞ்சி என்னமோ தப்பாக இருந்தால் அப்புறம் திருத்திடுங்க, தனியாக திருத்துங்க. இந்த மூக்கில் புல்லக்கன்னு ஒன்று போடுவான்ல, அதில் இங்கே முத்து போடுதில்ல, முத்து தொங்க விடுவாங்க அப்படி புல்லக்கன்னு போட்டு. அதுதான் அந்த புலவன் எழுதுனா. ஏன்டா இங்கே தொங்குதுன்னா, பல்லு அழகாக இருக்குல்ல, அப்போ அவ்வளோ அழகாக இருக்கிறவங்கள பார்த்தா அழகு கொஞ்சம் குறைஞ்சவங்க அவங்க வீட்டு முத்தத்தில் போய் தூக்கு போட்டு தொங்குவாங்களாம். அவங்க முன்னாடி தூக்கு போட்டு தொங்கணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி முத்து தூக்கு போட்டு தொங்குதான் பல்லுக்கு முன்னாடி. என்ன இமேஜினேஷன் பாருங்க. பல்லொக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும் சொல்வொக்கும் பொருள் ஒவ்வா. இது வேற அது வேற. என்டையர்லி பல்லோட அழகுக்கு முன்னாடி அந்த முத்து எம்மாத்திரம் இப்படியும் வர்ணிக்கிறான். வர்ணிக்க அப்படியே ராவண மனசுல ஒரு பிக்சர் ஓடுது. இப்போ சைக்காலஜியில் இருக்கிற ஒரு நுட்பமான விஷயத்தை நான் சொல்றேன். நீங்கள் யாரையும் முழுமையாக அவர்கள் இயல்பின்படி தரிசிக்க முடியாது. நீங்கள் எப்படி வகுத்துக் கொள்ளுகிறீர்களோ அப்படித்தான் அவர்களை தரிசிப்பீர்களே ஒழிய அவர்களை அவர்களாக தரிசிக்கக்கூடிய ஞானம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது, கடவுள் உட்பட. நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்றீங்களோ, நீங்க எப்படி இமேஜின் பண்றீங்களோ, நீங்க எப்படி அஸ்யூம் பண்றீங்களோ, அசம்ப்ஷன் சில விஷயம் விஷுவலைசேஷன், சில விஷயம் பெயிண்டிங், நீங்களா ஒன்று ஏற்படுத்திக்குவீங்க, அதை தான் மறு வைப்பீங்க. இன்னைக்கு இந்த விழாக்கு வரத்துக்கு கூட ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறாரு, சுகி சிவம் பணம் வாங்காமல் வரமாட்டார். உமாசங்கர் கேளுங்க, நான் இங்கே வரத்துக்கு ஏதாவது பணம் கேட்டேனான்னு கேளுங்க. இது ஏன் ராஜபாளையம், இங்கே வரத்துக்கு நான் என்ன அதுக்காக கொடுக்காம விட்டுருவிய? சார் சரி, நான் ஒரு தமாஷுக்கு சொல்றேன். he assumes like that. அவருடைய அபிப்பிராயத்தில் என்னை பற்றிய ஒரு பிம்பம் இருக்கும். அதை கட்டமைச்சதை நான் மாற்ற முடியாது. மாற்றுறது என் வேலையும் இல்லை.
சத்யசாய்பா அழகா ஒரு வார்த்தை சொல்வார், வரிப்புலிகளின் கோடுகளை அழிக்க முடியாது, அழித்துத்தான் என்ன ஆக போகிறது. என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க, வரிப்புலிகளின் கோடுகளை அழிக்க முடியாது, அழித்துத்தான் என்ன ஆக போகிறது. அது மாதிரி நம்மளை பற்றி ஒருத்தர் கட்டமைத்துக் கொண்ட அபிப்பிராயங்களை எல்லாம் நாம் உடைக்க முடியாது, அது நம்ம வேலையும் இல்லை. அவர்களுடைய மனம் நம்மை பற்றி ஒரு சித்தரிப்பில் எப்போதும் ஒன்றை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளும், பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, அதுதான் வாழ்க்கையின் இனிமையே இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இருக்கட்டும், இப்போ ராவணன் சீதையை சிறையில் வைத்தானா அல்லது அவன் மனதில் ஏற்படுத்தி கொண்ட மாயா பிம்பத்தை சிறையில் வைத்தானா? அவனா ஏற்படுத்திக்கிட்டது தான். ஏன் தெரியுங்களா, நீங்க ரியலா பார்க்கறது வேற. எப்ப தெரியுது, இவன் போய் அசோகவனத்தில் நிற்கிறான், அவன் ஒரு புல்லுக்கு சமமா கூட மதிக்கலையே. ஸோ இன் ரியல் லைஃப், நிஜ வாழ்க்கையில் உன்னை காலால் எட்டி உதைப்பதற்கு ஒரு பெண் தயாராக இருக்கிறாள், நீ மனதின் கற்பனையில் காதலியாய் நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய். அப்ப நீ மனசுல விஷுவலைஸ் பண்ணது, இமேஜின் பண்ணது. இதுதான் சார் வாழ்க்கையோட சிக்கல். உங்க ஒய்ஃபை பத்தி நீங்க ஒரு பிம்பம் பெயிண்ட் பண்ணுவீங்க, உங்களை யாரு பெயிண்ட் பண்ண சொன்னா? உங்களை யாரு பெயிண்ட் பண்ண சொன்னா? அது மாதிரி இல்லையே, அது மாதிரி இல்லையே, அது மாதிரி இருக்க மாட்டாங்கோ. நீங்க ஒரு பிரஷை வச்சுக்கிட்டு பெயிண்ட் பண்ணுவீங்க, அது மாதிரி இருக்கணுமா? இது உங்களுக்கும் பொருந்தும், நாங்களும் அது மாதிரி இருக்க மாட்டோம். பயந்து நடிகையோட படத்தை திருட்டுத்தனமா பார்க்க முடியுமா? என்னமோ பார்த்தா உத்து பார்த்துருவோம், அங்க என்ன அது என்ன, அதுல அவ்வளவு பார்வை, அதெல்லாம் கேட்கக்கூடாது. எதேச்சியா சொல்றேன், நாமளா பெயிண்ட் பண்றோம், அவர் இப்படித்தான் இருக்கணும், அவ இப்படித்தான் இருக்கணும், நாமளா சில விஷயங்களை வச்சுக்கிறோம். அந்த காதல்ல தன்னை மயக்குகிறான் பாருங்க, மயங்கிட்டான் பாருங்க. அவன் மனசுல விழுந்தது சீத்தை அல்ல, அவனுடைய கற்பனை சீத்தை. இது சைக்காலஜியில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் இதுக்கு ஒரு உதாரணமாக அடிக்கடி சொல்கிறது உண்டு. எங்கள் அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் நாடகத்துறையில் இருந்தார், ஆவுடையப்பன் சார் நல்லா தெரியும். எங்கள் அப்பா இருந்த காலத்தில் ஒரு ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட்டு நாடகத்தில் நடிப்பாங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. ரொம்ப பெரிய திறமையினுடைய உச்சி அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய குரல் கேட்டால் அப்படியே எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அம்மாவுடைய, ஏன்னா ரேடியோவில் சார் சிவாஜி கணேசன் ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு இவங்கெல்லாம் நடிக்கிறது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னாரு. ஏன்னு எங்கள் அப்பா கேட்குறாரு, ஏன் அப்படின்னு. என்ன சார், இவங்க மைக்கு முன்னாடி காகித ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு குரலில் அப்படி விளையாடுறாங்க, எனக்கு கையக்காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு மனப்பாடம் பண்ணி நடித்தாதான் எனக்கு அந்த எமோஷன்லாம் வரும், எனக்கு இவங்களை பார்த்தா பயமாக இருக்குது, இவங்களுடைய நடிப்புக்கு முன்னாடி என்னால் முடியாது, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்னு. நான் கற்பனைக்கே சொல்லலை, இது நடந்த நிகழ்ச்சி. அப்போலாம் வருஷத்துக்கு ஒரு முறை சிறப்பு நாடகம்னு போடுவாங்க ஆண்டுக்கு. அதில் இவங்கெல்லாம் நடிக்கிறது, எம்கே மூர்த்தின்னு ஒருத்தர், பார்வதி ராமநாதன் ஒரு அம்மா, அவங்க எல்லோரும் அந்த குரல் சார் 40 அடி தள்ளி வரதா இருந்தாலும் மைக்கிட்ட நின்றுக்கிட்டே தலையை அப்படி சாட்சி ஒரு குரல் கொடுப்பார் சார். 40 அடிக்கு அந்த பக்கம் தள்ளி நிற்கிற மாதிரி அந்த வாய்ஸ் வரும். அந்த மைக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதில் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கெல்லாம். அவங்க குரல் 16 வயது இருக்கும், நான் பாருங்க பாரதி, அந்த மாதிரி ஒரு குரல் அவங்களுடைய குரல். வயசு கூட கன்ஃபார்ம் இருக்கும். அவங்க குரலை யார் கேட்டால் அது சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அது தவறான அர்த்தத்தில் இல்லை. அவங்க அந்த காலத்தில் அவங்க அவ்வளவு ஃபேமஸ் அந்த குரலில். பக்கத்து ஆஃபீஸு போலீஸ் ஐஜி ஆஃபீஸு அருள் சார்ட்டேருந்து ஃபோன் வருது. எங்கள் அப்பா எடுக்கிறார், ரேடியோ நாடகத்துறைக்கு வருது, ஃபோன் எடுக்கிறார். ஐஜியோட அசிஸ்டன்ட் பேசுகிறார், மிஸ்டர் அருள் வாண்ட்ஸ் டு சீ தட் லேடி பர்டிகுலர். அவர் வரலாமா, அவங்க அங்கே வரலாமா, காஃபிக்கு இங்கே வரதா இருந்தால் வரலாம், இல்லை அவங்க ஆர்டிஸ்ட் அதை விரும்பலைன்னா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறார் ஐஜி. அப்போல்லாம் ஐஜி ஒரே போஸ்ட்டு, 7-8 டிஜிபியில் ஒன்றும் இல்லை, சிங்கிள் ஐஜி. எங்கள் அப்பா பதில் பாருங்கள், நீங்கள் இங்கே வந்தால் கௌரவமாக இருக்காது, அவங்க அங்கே வந்தால் மரியாதையாக இருக்காது, வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே வந்தால் கௌரவமாக இருக்காது, அவங்க அங்கே வந்தால் மரியாதையாக இருக்காது, வச்சுருங்க. அவர் அசிஸ்டண்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வருது, சார் வச்சிடாதீங்க ஐஜி பேசுகிறான்ட்டு. என்ன
இல்லை, அவங்க நான் பாராட்டுறதுக்கு தான் அவங்க குரல் எனக்கு அப்படி ஒரு அருமையான குரல். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு குரல் நான் பார்த்ததில்லை. அவங்கள பார்த்து தேங்க் பண்ணணும், அவங்களுடைய ரசிகன் நான் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதனால தான் சொல்கிறேன், தொடர்ந்து ரசிகனாக இருக்கிறதுக்காக நீங்கள் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க நேராக அவங்க உருவத்தை பார்த்துட்டிங்கன்னா என்டையர்லி ஆப்போசிட்டு. ஏஜடு, அவங்களுக்கு இன்னும் பல உடல் நல குறைவுகள் உண்டு, ஃபினான்ஷியலி வேறு அந்த காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க எல்லாம். ஸோ அவங்கள நேராக பார்க்காம ஆல் இண்டியா ரேடியோ குரல் கேட்குற வரைக்கும் தான் உங்களுடைய விஷுவலைசேஷனில் அவங்க மிகப்பெரிய உலக பேரழகியாக கண்ணுக்கு தெரிய முடியும். அப்போது என்ன அர்த்தம்? நிதர்சனம் வேறு, ஆனால் நிதர்சனத்தின் பிரதிபலிப்பு வேறு. இதுதான் சொன்னேன். அந்த அம்மா தான் கேட்ட அம்மங்கை. எப்படி அதை சொன்ன உடனே அவன் ஒரு பிக்சர் பண்ணாம பாருங்க மனசுக்குள்ள ராவண. அந்த கேட்ட மங்கையை தான் அவன் சிறை வைத்தானே ஒழிய பார்த்த நேரடியான நிஜ மங்கையை அல்ல. ஏன்? அவ தான் உன்னை புல்லை விட கீழமா எதிர்த்து பேசுறாளே. இந்த காதலிக்கிறவங்க கூட பாருங்க, அவன் மனசுல காதலிக்கிறதுக்காக பின்னாடியே போவான். அவன் நம்மளை மதிக்கலன்னு தெரிஞ்சா தள்ளி போவானா? அவன் ஒரு புழுவை விட கேவலமா நம்மளை நினைக்கிறா. லவ் இஸ் நாட் ஒர்த் பெக்கிங். லவ் இஸ் நாட் ஒர்த் பெக்கிங். பிச்சை எடுத்து லவ் பண்ண முடியுமா? நீ எப்படியா காதலிச்சுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நான் சொல்ல வருது. அப்போ அவனுக்கு அந்த உண்மை புரியல. காதால கேட்ட அந்த குரலை வச்சு அப்படியே ஒன்று உண்டு பண்ணுறான். இதுக்கு எனக்கு ஆதாரம், அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சூர்பனகையை கூப்பிட்டான். இதானா இதானா இதானான்னு கேட்குறான்ல உருவழி தோற்றத்தை. ஸோ இந்த கேட்ட மங்கைங்கிற ஒரு வார்த்தையில் இவ்வளவு பெரிய சைக்காலஜியை ஒருத்தன் உள்ள வைப்பான்னா அவன் கம்ப சூத்திரம் என்ற சொல்லுக்கு தகுதியானவன். எந்த விஷயத்தையும் அப்படியே உள்ள வைக்கக்கூடிய எல்லையற்ற ஆற்றல் உடையவன், பெரும்புலம். அவ்வளவு கல்விமான், கல்வியைச் சிறந்த கம்பன் என்பதற்கு அதுவே ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒரு கவிதையை என்ஜாய் பண்ணணும்னா எப்படி கவிதையை என்ஜாய் பண்ணணும்? அதில் ஒலி அழகு இருக்கணும், அந்த மொழி அழகு இருக்கணும். அடிக்கடி நான் ரசிக்கிற பாட்டு, அதாவது ராமனை பார்த்துட்டாங்க கன்னிமாடத்தில் சீத்தம்மா. பார்த்துட்டவங்க அவருடைய அந்த நடந்து வந்த அழகு, மறுபடியும் அவரை பார்த்தா தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. நானுலாவு மேருவோடு நானுலாவு பாணியம். இப்படி என்ன சார் ஒரு ஒலி பின்னல்? அந்த காலத்தில் கோலாட்டம் ஆடுறவங்க அப்படியே ரிப்பனில் பின்னிக்கிட்டே போய் திரும்பி அப்படியே அந்த பின்னலை பிரிச்சுக்கிட்டே வருவாங்க. அது மாதிரி வார்த்தைகளில் கோலாட்டம் ஆடுகிறார் கம்பன். எப்படி? நானுலாவு மேருவோடு நானுலாவு பாணியும் தூணுலாவு தோளும் வாழி ஊடுலாவு துணியும். இங்கே துணிக்கு அர்த்தம் வேறு, அந்த துணிக்கு அர்த்தம் வேறு. அவன் சொல்ல ஆளுமை. ஆனால் ஒலி ஒழுங்கு. இதை யார் சொல்லி நான் கேட்டிருக்கேன்னு சொல்லட்டுமா? அது அடுத்தது. நான் கம்பன் பேசியவர்களை சொல்லும் போதே கம்பனை பேசியவர்களை சொல்லுகிறேன். இதை கம்பன் விழாவில் யார் பேசி கேட்டிருக்கேன்னா ஜஸ்டிஸ் மகராஜன். இப்படி வச்சுக்குவார். நானூலாவு மேகரோடு, அதாவது டிகேசியோட பாணி. அதில் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் உண்டு ஜஸ்டிஸ் மகராஜனுக்கு. நானூலாவு மேருவோடு நானூலாவு பாணியும். இந்த அங்கோஸ்தரத்தை எப்படியுமா அப்படி இழுத்திட்டு அந்த 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 கம்பன் வரிகளை ரசித்து ஜஸ்டிஸ் மகராஜன் சொல்லிட்டு அவரே குலுங்கி குலுங்கி சிரிப்பார். நல்ல வெத்தலை பாக்கு போட்டிருப்பார். அந்த ரசித்து அனுபவிப்பார். அந்த மாதிரி கம்பனை ரசித்து அனுபவித்து சொன்னதால தான் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் என் மனத்திரையிலிருந்து அந்த காட்சியை அழிக்க முடியவில்லை. என்னை கம்பனுக்கு சேவகம் செய்ய வைத்தது. அந்த மனிதருடைய பேச்சு என்னை கம்பன் புத்தகத்திற்குள் மூழ்கடித்தது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஒலி அழகு, அந்த பாட்டு. வாழ்நிலாவின் நூலுலாவும் மாலைமார்பும் மீளவும் காணலாகும், மீளவும் காணலாகும். நான் மறுபடியும் பார்ப்பனா அப்படி பார்த்தா ஆகினாவி காணலாகும் மேகோலாம். இதெல்லாம் யோசிச்சு எழுத முடியுமா? என்ன சிந்தித்து எழுதினானோ கொட்டினானோலாம் நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்கல்ல, அப்படியே வந்து கொட்டுறது. அப்படி ஒரு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணன் ஞாபகப்படுத்தி இந்த புத்தகத்தை கொடுத்தீங்க. அவர் தெளிந்த ஞான செல்வர். தெளிந்த ஞான, ஆசையற்றவர், பேராசையற்றவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர், பண்பாடு மிக்கவர், கம்பனிலும் வால்மீகியிலும் நாட்டமுடையவர். வெரி டிசிப்ளின்டு சோல், வெரி டிசிப்ளின் ஞானசுந்தரம். அப்படி ஒரு மாமனிதனை பார்க்க முடியாது. அவர் கொடுத்தது. நான் அவர் இறந்த போது என்னால் வர முடியல, வெளிநாட்டில் இருந்தேன். ஆனால்
அவரை பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் இருந்தது. இந்த புத்தகத்தை கொடுத்த போது எங்கள் அண்ணனை நினச்சிக்கிட்டேன், ஞானசுந்தரத்தை. ஒரு வார்த்தை அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு, இது கம்பனோட சம்மந்தம் இல்லை, ஆனால் தேங்காவை பற்றி நான் வேறு எங்கே சொல்லுவேன். அதனால் அந்த ஒன்று சொல்லிடுறேன். உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். சார், நான் ஐயா வணங்குதலுக்குரிய கீவாஜா, பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் எல்லாம் ஹைதராபாத் சுபஸ்ரீ அழைச்சி ஸ்ரீராமநவமி விழாவுக்கு போயிருந்தோம். நாங்கள் எல்லாம் இப்போ நடக்கும். கரெக்ட். இப்போல்லாம் என்ன கூப்பிட்றதில்ல. நான் தான் ராமன் ஆள் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. விடுங்க. கீவாஜா மத்தியானம் சாப்பிட்றோம். சுபஸ்ரீ அங்கே அவர் தான் ஏற்பாடு எல்லாம். சாப்பாடு பரிமாறுறாங்க. பரிமாறும்போது சார் நெற்றி நிறைய நல்ல திருமணிட்டு ஒரு பரம வைஷ்ணவர். அவர் பரிமாற வந்தவர் நெய் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வராது. வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் அப்படியே சில பேர் நெய்யை காட்டுவாங்க, சில பேர் நெய்யை போடுவாங்க, சில பேர் காட்டுவாங்க. பார்த்ததில்லையே, நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லையே, பார்த்துங்க. அவர் போடுறார், ஆனால் ஒரு ஸ்பூன் அப்படி, அது இதுலேருந்து அதுக்கு போகுதோ அதுலேருந்து இதுக்கு போகுதோ அப்படி போட்டுவார். ஞானசுந்தரம் என்ன பண்ணார், அவருக்கு நெய் கொண்டாந்து எப்படின்னா உடனே டக்குன்னு அவர் ஆரம்பிக்கிறார். முதல் நாள் ஐயங்கார் உட்காந்துருக்கவர், அவர் பரிமாறுறார். சொல்கிறார் அவர், முழனை பெய்து முழங்கை வழிவார அப்படின்னார். இந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு உடனே சுவாமி நின்றுட்டார். அவர் எப்படியும் பார்த்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றுறார். ஏன்னா ஆண்டாள் நெய்யை கேட்குறாரு. அவர் எப்படி மூட நெய் பெய்து முழங்கை வழிவா, ஞானசுந்தரத்தோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. பட்டுன்னா அவர் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு போதுமா அப்படின்னு போயிட்டு இது முடிஞ்சு போச்சு. முதல் நாள். 2வது நாள் நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ நான் கிண்டல் அடிக்கிறேன், சுவாமி நீர் நெய் எடுக்க வேணாம், அவருக்கு 3 ஸ்பூன் விடுறீர், அந்த வேலையே ஆகாது அப்படின்ட்டு வேண்டான்னு. இன்னொருத்தர், அவர் ஸ்மார்த்தர், நல்ல நெட்டில் திருநீரோடு அங்கே நிற்கிறார். அவரை நெய் நீங்கள் எடுத்துக்கொண்டாங்க. அவர் எடுத்துகிட்டு வந்து பரிமாற வந்தார். சார், ஞானசுந்தரத்தோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள். அவருக்கு ஏற்ற மாதிரி நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள். பட்டுன்னு அவரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அந்த போயிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? நெய்யே அவரை நேசிக்கிறது. சார், இதெல்லாம் யோசிச்சு வருமா? படித்து இப்படி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பேச முடியுமா? நிஜமாவே இதெல்லாம் உள்ளே ஊறிக்கிட்டே இருந்தால் தானே சார் இந்த மாதிரி வெளிப்பட முடியும். அவ்வளவு ஆழமான படிப்பாளி, சிந்தனையாளர், சீலர். நான் பார்த்த மனிதர்களில் சீலர், ஒழுக்கம் நேர்மையும் உன்னதமும் உடைய ஒரு மாமனிதர் ஞானசுந்தரம். இதெல்லாம் கம்பனுடைய கொடை நமக்கு. ரைட். எதுக்கு இவ்வளவு சொல்ல வரேன்னா, கம்பனை பேசியவர்களுக்கு என்று ஒரு தனி அழகு இருக்கிறது. கம்பன் பேசியவர்களுக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது. நான் நீண்ட முன்னுரை சொல்லிக் கொண்டிருந்தால் நல்லா இருக்காது, இதை சொல்லி முடிச்சுட்டு. சில பேர் நம்மளை இம்சை எப்படி சொல்கிறாங்க, ரொம்ப நான் தொந்தரவு பண்ணிட்டேனோ அப்படிம்பாங்க. ஆமாம்னு எப்படி சொல்கிறது. ஆனால் முடிவுரை அவ்வளோ பெருசாக இருக்காது, ஏன்னா ரயில் போயிடும். அதனால தான் முதல்ல நீங்கள் கிடைச்ச உடனே கொஞ்சம் நீட்டிட்டேன், அப்புறம் தீர்ப்பு ரயிலில் பார்த்துக்கலாம். இப்போ தான் யார் தீர்ப்பு மதிக்கிறா நம்ம விஷயத்துக்கு. ஓகே, கம்பனை பேசியவர்கள், கம்பன் பேசியவர்கள், அதில் யார் அதிக வல்லமை, வியக்க வைக்கும் வல்லமை மிக்கவர்கள். இதில் இந்த வியக்க வைக்கும் வல்லமைங்கிற அந்த அந்த அதை போட்ட அதை சேர்த்தது உமாசங்கர் நினைக்கிறேன். நான் இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லி நிறுத்திட்டேன். அவருக்கு முன்னாடி என்ன பண்ணலாங்கிற போது அதில் தான் இருக்குது, இந்த முன் தொடுப்பு சொல்ல தான் ஒரு விஷயமே இருக்குது. அழகாக போட்டார், வியக்க வைக்கும் வல்லமை மிக்கவர்கள். இது 4 பேருமே எனக்கு பரிச்சயமான நல்ல பேச்சாளர். டாக்டர் விஜயசுந்தரியினுடைய குரல் வளம், அறிவு திறன், ஆற்றல், நினைவாற்றல் எல்லாமே கொண்டாடத்தக்க ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள். தம்பி மாது ரொம்ப பேராசிரியர் ஆராருடைய பெரும் புகழை பாதுகாத்து வருகிற அருமை தம்பி. எல்லா இலக்கியங்களையும் அதே மாதிரி தொடர்ந்து பேசி 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 அதை வளர்த்து கொண்டு வருகிறார். இவர் சொன்னது மிகப்பெரிய உண்மை. ராஜ்குமார் சொன்னது, அதாவது சரஸ்வதி அக்கா
கல்லுக்குடியில் ராமர் கோயில். ராமர் கோயிலில் ஸ்ரீராமநவமியில் தொடர் சொற்பொழிவு சொல்கிறாங்க. எப்படி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துடுவாங்க, சரஸ்வதி அக்கா உட்காந்துருப்பாங்க. நீ என்னென்ன பாட்டு சொல்ல போகிற இன்றைக்கி அப்படிம்பார் இவங்க அப்பா. என்னென்ன பாட்டு சொல்ல போகிற அப்படி. அவங்க என்னென்ன பாட்டு அப்படி. வேண்டாம், இந்த பாட்டு சேர்த்துக்கோ, அந்த பாட்டை விட்டுடு, இந்த பாட்டை 10 நிமிஷம் சொல்லு, இந்த பாட்டை 3 நிமிஷத்தில் சொல்லு, இதை பாடு, இப்படி எல்லாம் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி 10 நாள் தொடர் சொற்பொழிவுக்கு அக்கா சரஸ்வதி ராமநாதனை தயார் செய்த பெருமை பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். எங்களையும் மேடைக்கு போகும்போது கூப்பிடுவாங்க, 15 நிமிஷம் கருத்தரங்கத்தில் நீ பேசுகிற, எத்தனை பாட்டு சொல்ல போகிற, இது இப்போ வேறு மாதிரி ஆகி போச்சு, எத்தனை ஜோக் சொல்ல போகிற அப்படின்னு. அப்போல்லாம் எத்தனை பாட்டு சொல்ல போகிற அப்படின்னு கேட்பேன். சார் 5 பாட்டு 15 நிமிஷத்துக்கு ஜாஸ்தி. அவர் சொல்லுவார், 2 பாட்டு சொன்னாலும் ரசிக்கும்படியா சொல்லு, கேட்குறவங்க ஆனந்திக்கும்படியா சொல்லு, மகிழ்ச்சி அடையும்படியா சொல்லு. 5 பாட்டு அவசரப்பட்டு தான் சொல்லணுமா என்ன, வேண்டியதில்லை. 2 பாட்டு சொன்னால் போகிறோம். உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது கருத்தரங்கத்தில், 10 நிமிஷம் பேச போகிற, 3 பாட்டு வேணா வச்சு, புரியுதா? இப்படி எங்களெல்லாம் செதுக்கி கொண்டு வந்தவர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன். அவருடைய அருமை புத்திரன் திரு மாது அவர்கள். அப்புறம் என்னுடைய ரொம்ப அன்புக்குரிய நண்பர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். அவரும் பல்துறை ஆற்றல் உடைய பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், நிர்வாகி, அகில இந்திய வானொலி நிலைய இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். எல்லா சிறப்பும் உடையவர்கள் நம்முடைய சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். அதே மாதிரி அவருடைய பேச்சையும் பல முறை கேட்டிருக்கேன். முனைவர் சங்கர்ராம் அவர்கள் எளிமையான மனிதர், நல்ல இலக்கியங்களை நல்ல முறையில் பேசுகிற ஆர்வலர். ஆக மிகச்சிறந்த ரசிகர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள். இதற்கு மேலும் நான் இடையூறாக இருந்தால் மிகச்சிறந்த என்பதை நான் இழந்து விடுவேன் என்பதால் இந்த அளவில் நிறுத்தி இப்போது பட்டிமண்டபத்தை அவர்கள் ஆரம்பிப்பதற்கு வழிவிடுகிறேன். வணக்கம்.